அந்த ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான் அப்படின்ற மாதிரி மோடி அவர்களோட மேற்பார்வையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்த ஒரு அதிரடியான ஒரு சாதனையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, 50 ஆண்டுகால பிரச்சனைக்கு 12 ஆண்டுகளில் முடிவு கட்டி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள். என்ன நடந்தது பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஐம்பது ஆண்டுகால நக்சலிச பிரச்சனைக்கு வெறும் 12 ஆண்டுகளில் முடிவு கட்டி இருக்கிறது இந்த பாஜக அரசாங்கம். நம்ம பாரத தேசத்துக்குள்ள 50 ஆண்டுகளாக நாம என்ன பண்றோம், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுக்கு நம்ம தீர்வு கண்டுகிட்டு இருந்தோம், பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருந்தோம். ஆனா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 50 ஆண்டுகளாக தனக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்மள ரத்தம் சிந்த வைத்தது இந்த நக்சலிசம். 0.5 முன்னணி இந்த நக்சலிசம் என்பது, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது, இவங்க யாருக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்காங்க, இவங்க எந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இவங்க யார் பின்னணியில இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் கூட தொடர்புல இருந்து கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய நிதிகளை வைத்து கொண்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல வந்த துரந்தர் படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரியும். அந்த கள்ள நோட்டுகளை அடித்து அதை சொல்லுவாரு, இதை பஞ்சாபுக்கு கொடுத்துருங்க, அங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளுக்கும் இந்த பணத்தை கொண்டுட்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த படத்துல இந்த மாதிரியான வசனங்களையும் காட்சிகளையும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அது பொய் இல்லை, அது உண்மை. சீனா, பாகிஸ்தான் பின்னணியில தான் இந்த நக்சலிசம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வளர்ச்சி இல்லாத கிராமங்கள், அதாவது அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள், அங்க சாலை வசதிகள் கிடையாது, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வசதிகள் எதுவுமே கிடையாம இருக்கும், வளர்ச்சி என்றது இல்லாம இருக்கும், பெண்கள் முன்னேற்றன்றது இல்லாம இருக்கும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும். ஒரு ஸ்கூலோ இல்ல மருத்துவமனையோ இந்த மாதிரியான எந்த விதமான அடிப்படை வசதிகளோ குடிநீர் வசதிகளோ இல்லாத ஒரு பகுதிகளில் போய் இவங்க தங்கிக்கிட்டு இவங்களோட அந்த நக்சலிச வேலையை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நக்சலிச வேலைன்றது ஒரு மறைமுக போர். இது இந்தியாவுக்குள்ளேயே நடந்த ஒரு போர். இதனால பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 நபர்களுக்கு மேலாக கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட நபர்கள்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இராணுவ வீரர்கள், அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள், ஆசிரியர்கள், ஏழை தொழிலாளர்கள், சாமானிய மக்கள் என 16,000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நக்சலிசத்தினால. இதுல நீங்க யோசிக்கலாம், 50 ஆண்டுகளாக இந்த நக்சலிசம் இருந்திருக்கு, ஆனா பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு முடிவு கட்டியிருக்கு, முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஆதரவாக நின்று நக்சலிசத்தை வளர்த்து விட்டது இந்த காங்கிரஸ். அந்த கள்ள நோட்டு அடிக்கும் போது, இது நீங்க அடிக்கடி நான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்றேன், துரந்தர் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த கள்ள நோட்டை அடிச்சு அதுல இப்ப 2வது பாகம் வெளிவந்ததுல துரந்தர் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க போய் பாருங்க. மோடி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது மேஜர் ஒரு பேர் வரும், அவர்கிட்ட அவங்க அப்பா சொல்லுவாப்புல, என்னடா நமக்கான ஆதரவான நபர் தான் ஜெயிப்பார்னு சொன்னேன், ஆனா இல்லையே அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்ப நம்ம கள்ள நோட்டு கொடுத்ததெல்லாம் என்ன போச்சு, வீணா போச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, நமக்கான ஆதரவு உள்ள ஒரு நபர் தான் நீங்க ஜெயிப்பேன்னு சொன்னியே, ஆனா இப்போ டீ வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு, அப்போ நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானுங்க அந்த நபர்கள், அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள். அந்த படத்துல இன்னொன்னு நீங்க பாருங்க, இவர் ஒரு சூழ்நிலையில சொல்ற மாதிரி இருக்கும். நடிகரா இருக்கக்கூடிய இவர் சொல்லுவாரு, நடிகர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் பாகிஸ்தானிற்கு எதிரி கிடையாது, பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரி கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு தான் நான் எதிரி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இவங்க இந்தியாவுக்கு மட்டும் எதிரானவர்கள் இல்ல, இவங்க பாகிஸ்தானிற்கும் எதிரானவர்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அந்த படத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினர் நக்சல்வாதத்தை வளர்த்து வந்திருக்கின்றனர், அவங்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க அப்படின்றத அந்த படத்து மூலியமாவே நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
அப்புறம் 50 ஆண்டு காலமாக இவங்க செஞ்ச செயல்பாடுகள் மூலியமாகவும் நமக்கு புரிய வருது. ஆனா பாருங்க, காங்கிரஸ் நக்சலிசத்தை வளர்த்தது, பாஜக நக்சலிசத்தை ஒழித்தது. நீங்க ரயில் தண்டவாளத்துல பாம் வச்சது யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா நக்சலிசமா இருக்கும். மக்களை 16,000 மக்களை கொன்னு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது நக்சல்வாதிகளா இருக்காங்க. ஒரு கிராமம் வந்து முன்னேறாம இருக்கு. நகர்ப்புற நக்சலிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி தான் சாலை வசதி கொண்டுட்டு வராது, மருத்துவ வசதி அங்க கொண்டுட்டு வருவதை வந்து தடுக்கும், ஒரு ஸ்கூல் கொண்டு வரதை தடுக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்தது அப்படின்னா மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துவிடும். இந்த நக்சல்வாதிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ ஆரம்பிச்சுட்டா நம்மள அவங்க நம்ப ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு எல்லா கிராமத்திற்கும் சாலை வசதி கொடுத்து, மருத்துவ வசதி கொண்டுட்டு போய், ஸ்கூல் எல்லா கிராமத்திலையும் உருவாக்குவதற்கான வசதிய ஏற்பாடுகளை செய்து, அது மட்டும் இல்லாம இந்த தொலைத்தொடர்புக்காக இந்த டெலிபோன் டவர்ஸ் சொல்றோம்ல, அது ஆயிரக்கணக்கான டெலிபோன் டவர்ஸ் வந்து வைக்கப்பட்டது. 12,000த்திற்கு மேற்பட்ட கிலோமீட்டர்கள் சாலைகள் அமைக்கப்பட்டது. வங்கி சேவைகள் அவங்களுக்கு எல்லாம் தொடங்கப்பட்டன. அவங்க பகுதிகளிலே ஏடிஎம் சேவை மையங்கள்லாம் தொடங்கப்பட்டது. ஐடிஐ மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் வந்து நிறுவப்பட்டது. இதனால அந்த நக்சல்வாதிகள் கைப்பிடியில் இருந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நக்சல்வாதிகள் பின்னால இவங்க மக்கள் போகல. அதனால கிராமங்கள், நகர்ப்புற பகுதிகள் எல்லாமே வளர்ச்சி அடைய தொடங்கியது. இவங்க இது மட்டும் பண்ணல, நக்சல்வாதிகளை ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தது மத்திய பாஜக அரசாங்கம். வந்து சரணடைஞ்சிருங்க, இல்ல அப்படின்னா தோட்டாக்கள் உங்களை துளைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அமித்ஷா அவர்கள். மார்ச் 31 கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கெல்லாம் மேல நீங்க வந்து சரணடைந்தால், உங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து விட்டு சரணடைந்தால் உங்களுக்கான வாழ்க்கைன்றது ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும், உங்களுக்கு நிதி கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதனால பல நபர்கள், அதாவது 600க்கும் மேற்பட்ட நக்சல்வாதிகள் வந்து சரணடைந்திருக்கின்றனர். 106 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைதுன்னா அவங்க வந்து நான் வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இதா இருந்ததுனால அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம். அது மட்டும் இல்லாம 52 நக்சல்வாதிகள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றனர். அவங்கெல்லாம் வந்து கைது பண்றதற்கும் அவங்கெல்லாம் வந்து சரணடையவும் முன் வரல, தீவிரவாத செயல்களையும் குறைக்கல. அதனால 52 நபர்களை, நக்சல்வாதிகளை ஒழித்திருக்கிறது இந்த மத்திய பாஜக அரசாங்கம். இதனால நக்சல் வன்முறை சம்பவங்கள்ன்றது 56% குறைந்திருக்கிறது. பாதுகாப்பு படை உயிரிழப்புகள் அப்படின்றது 75% குறைந்துள்ளது. பொதுமக்கள் உயிரிழப்பு அப்படின்றது 70% குறைந்திருக்கிறது. இந்த நக்சல்வாதிகள்கிட்ட இவங்க எந்த மாதிரியான அணுகுமுறைய மத்திய பாஜக அரசாங்கம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, டயலாக், செக்யூரிட்டி, கோஆர்டினேஷன், ட்ராக்கு, டார்கெட்டு, நியூட்ரலைஸ், இந்த மாதிரியான அணுகுமுறையெல்லாம் மேற்கொண்டு இந்த நக்சல்வாதிகளை வந்து அணுகி தன்னுடைய கட்டுப்பாட்டில், அதாவது நீங்க திருந்திடணும், இல்லை அப்படின்னா திருத்தப்படுவீர்கள், இல்லை அப்படின்னா ஒழிக்கப்படுவீர்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக நக்சல்வாதிகிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்ததுனால அவங்க வந்து சரணடைஞ்சாங்க, கைது செய்யப்பட்டாங்க. இதுல நம்ம பார்க்க போறது, இந்தியாவில் பல ஆண்டுகளாக உள்நாட்டிலேயே பாதுகாப்பிற்கு மிகவும் சவாலாக இருந்தது லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது வந்து LWE நக்சலிசம். இதுதான் வந்து இந்தியாவுக்குள்ளேயே பாதுகாப்புக்கு ரொம்ப சவாலா இருந்தது. இது 2000 காலகட்டத்தில் வந்து மிகவும் பரவலாக இருந்தது இந்த அமைப்பு. அப்போது நூற்றுக்கணக்கான மாவட்டங்கள் வந்து இவங்க கைப்பிடியில பாதிக்கப்பட்டு இருந்தது. அதாவது 10 to 12 ஆண்டுகளில் இந்த நிலைமைன்றது முழுமையாக மாறிவிட்டது. மத்திய பாஜக மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு இந்த பாதிப்புன்றது கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரப்பட்டது. இதுல நம்ம அடுத்ததா குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நக்சலிசம் செயல்படுறதுக்கு காரணம் என்ன, அவங்க எப்படி செயல்படுவாங்க, ஆயுதங்கள் இருக்கணும், அதற்கு முதல்ல பணம் இருக்கணும்.
பணம் இருந்தாதான் பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பணம் இல்லாம இவங்களால நக்சலிசத்தை செய்ய முடியாது, ஈடுபட முடியாது. அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை முடக்கணும், அவங்களுக்கு பணம் வரதை நிறுத்தணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மொத்தமாக 97 கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ஐஏ, இடி மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதனால நக்சல்களுக்கு வரக்கூடிய நிதின்றது தடைப்பட்டது, அவங்ககிட்ட இருந்த நிதியும் கூட போயிடுச்சு. இதுல நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், சரணடைபவர்களுக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க மத்திய பாஜக அரசாங்கம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம்ல. அவங்க எவ்வளவு தொகை கொடுத்தாங்க தெரியுமா? 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை உதவி செஞ்சிருக்கிறாங்க. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த நக்சல்வாதிகளுக்கு அரசு சரணடைபவர்களுக்கு காசு கொடுத்து உதவி இருக்கிறது. மாதம் 10,000 3 ஆண்டுகளுக்கு கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வேலை சார்ந்து ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்திருக்கு இலவசமாக. இதனால ஆயிரக்கணக்கான நக்சல்வாதிகள் இயல்பான வாழ்க்கைக்கு வாழ தொடங்கி இருக்கின்றனர். சமுதாயத்துல இணைஞ்சு இருக்கின்றனர். நாங்க வேற நீங்க வேற, நாங்கெல்லாம் போராளிகள் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தவங்கலாம் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருந்ததுனாலதான் அந்த பகுதி வளர்ச்சி அடையல அப்படின்றத நக்சல்வாதிகளே ஒப்புக்கொண்டனர். ஒரு காலத்துல இந்த நக்சல் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதிகள்லாம் இப்போ முழுமையா நக்சல் கட்டுப்பாட்டிலே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நக்சல்வாதிகளே இல்லை அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இதுல புத்த பகாத், சக்கர்பந்தா போன்ற பகுதிகள்லாம் முன்னாடி நக்சல் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா இப்போ முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. நாம சொல்றோம் 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப அவங்களுக்கு இந்த நக்சல் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததா அப்படின்னா கிடைக்கல. அது பெயர் அளவுல மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்போ பாஜக அரசாங்கம் வந்த பிறகு அவங்களுக்கு உண்மையாலுமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியில இருந்த மக்களுக்கெல்லாம், நக்சல் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதியில இருந்த மக்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள்ன்றது எதுவுமே இல்லாம இருந்தது. அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிச்சு இந்த நக்சல் அமைப்புகள். ஒரு சாலையை போடணும் அப்படின்னா இல்ல நீங்க சாலை போடக்கூடாது, இது மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாலை போட போனோம்னா ஒரு அரை மணி நேரத்துல முடிய வேண்டிய வேலையை முடிக்க விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. சாலை வசதி வந்தா அந்த மக்கள் விவசாயத்திற்கோ அல்லது வணிகத்திற்கோ அல்லது படிப்பிற்கோ மருத்துவத்திற்கோ வெளியே தொடர்பு வச்சுக்காங்க. அடிக்கடி போக்குவரத்துன்றது இருக்கும், அவங்க வாழ்வாதாரன்றது முன்னேறிடும் அப்படின்றதுனால சாலை வசதியை கூட தடுத்தாங்க. மின்சார வசதின்றது இல்லாம இருந்தது, குடிநீர் வசதி இல்லாம இருந்தது. ஆனா இப்போ முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த பகுதிகளுக்கு சுதந்திரம் கிடைத்தது மட்டும் இல்லாம வளர்ச்சியும் அந்த பகுதிகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், காங்கிரஸ் கட்சிக்காரங்க நக்சல்வாதிகளை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது என்ன நடந்தது, எங்க ஆட்சியில என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருவோமா? பயங்கரவாதிகள் மீது நமக்கு ஒரு அனுதாபம் வர வைப்பதற்காக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. காடுகள்ல மலை பகுதிகளில் நம்ம இராணுவ வீரர்கள்லாம் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் போது ஆயுதத்தை ஏந்திய நக்சல்வாதிகளை தவறான வழிக்கு சென்ற இளைஞர்கள்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு கருத்தரங்கம் நடத்தியது இந்த காங்கிரஸ் கட்சி. இதுல குறிப்பா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம பாதுகாப்பு படையினர்லாம் காட்டுக்குள்ள போய், அடர்ந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்போது ஒரு தெளிவான உத்தரவு கொடுக்காது. ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் அவங்க கையில இருக்காது. ஏன் இவங்க ஆட்சியில இருக்கும்போது இராணுவத்திற்கு சரியாக நிதியை ஒதுக்குனது கிடையாது. பல முறைகேடு நடந்திருப்பதாகவும் இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு, பல தரவுகள் ஆதாரத்தோட வெளிவந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இராணுவத்திற்கு எதிராக எந்த மாதிரியான அநீதிகள் இழைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. இதுல நாம இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது சிகப்பு வழித்தடம். இது என்ன? பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நக்சல் அவங்கள கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கான மின்சாரம், மருத்துவ வசதி, சாலை வசதி, ஸ்கூல் வசதி எதுவுமே கிடைக்க அவங்களுக்கு விடுறதில்ல. குடிநீர் வசதி கிடைக்க விடுறதில்ல.
இதுக்கெல்லாம் இவங்க வந்து காட்டி பயமுறுத்தினது துப்பாக்கி அரசாங்கத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நக்சல்வாதிகள். ஏங்க ஓட்டு கூட போட வந்து அனுமதிக்கிறது இல்ல. ஏன்னா இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாங்கன்னா நமக்கு இங்க வந்து நம்ம சுதந்திரமா செயல்பட முடியாது அப்படின்றதுனால ஓட்டு போட கூட அனுமதிக்காம முழுக்க முழுக்க அவங்கள வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு பழங்குடியின மக்களை வாழ்வாதாரத்தில் முன்னேற விடாமல் முட்டுக்கட்டையாக தடுத்தது இந்த நக்சல் அமைப்புகள். பாஜக அரசின் நடவடிக்கையால, மோடி அவர்களின் மேற்பார்வையில அமித்ஷா அவர்கள் செய்த நடவடிக்கையினால 50 ஆண்டு கால நக்சல் பிரச்சனைக்கு 12 ஆண்டுகள்ல முடிவு கட்டி இருக்கிறாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா? அசைக்க முடியாத அரசியல் உறுதிப்பாடோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விதிமுறைகளையே மாற்றி எழுதியிருக்கிறார். வன்முறையையும் பேச்சுவார்த்தையும் ஒருங்கே செல்ல முடியாது. பயங்கரவாதிகளுக்காக இனி மன்னிப்பு கோரல் இல்லை. பயங்கரவாதிகளுக்கு இனி மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரோட முதல் வியூகம் என்ன அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமாதான் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். முதல் முறையாக படைகளுக்கு ஒரு தெளிவான காலக்கெடுவும் பயங்கரவாதிகளுக்கு ஒரு தெளிவான தேர்வும் வழங்கப்பட்டது. சரணடையுங்கள் அல்லது செயலிழக்க செய்யப்படுவீர்கள். அதாவது குண்டு உங்க மேல பாயும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அதை தான் சொன்னாரு. ஒண்ணு சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து அதாவது பல நக்சல்கிட்ட சொல்லும் போது அந்த மறைந்து இருக்கக்கூடிய உராங்குட்டான் போன்ற பகுதிகளில் மலை காடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய நக்சல்வாதிகளுக்கும் இந்த செய்தி போய் சேரும் வகையில எந்தெந்த முறையிலலாம் அணுகுமுறையிலலாம் செய்ய முடியுமோ எல்லா முறையிலையும் நடவடிக்கை எடுத்து அந்த செய்தியை கொண்டுட்டு போய் சேர்த்தது இந்த மத்திய பாஜக அரசாங்கம். இதனால இந்தியா வந்து பெயர் அளவுல இருந்த ஜனநாயகம் அப்படின்றது உண்மையாவே ஜனநாயகம்ன்றது நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வெற்றி என்பது பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி என்பது அல்ல, இந்தியாவிற்கே பாரத தேசத்திற்கே கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை பெற்றுத்தந்த 2 ஜாம்பவான்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும். இப்போ நம்ம முடிவா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வளர்ச்சியை தடுத்த நக்சலுக்கும் முடிவு கட்டியாச்சு, காங்கிரஸுக்கும் முடிவு கட்டியாச்சு, பயத்தை மக்களுக்கு கொடுத்த பாகிஸ்தானிற்கும் முடிவு கட்டியாச்சு, நக்சலுக்கும் முடிவு கட்டியாச்சு, காங்கிரஸுக்கும் முடிவு கட்டியாச்சு. கருப்பு பணத்தை உள்ள கொண்டுகிட்டு வந்து இந்தியாவையே வந்து செயலிழக்க வைத்த பெரிய அமைப்புகளுக்கு பயங்கரவாதிகளுக்கெல்லாம் தக்க பாடத்தை புகட்டியது மத்திய பாஜக அரசாங்கம். ஆகவே இப்போது காங்கிரஸ் இல்லா இந்தியான்றது மட்டும் இல்லாம நக்சல் இல்லா இந்தியா அப்படின்றதையும் நாம இப்போ பெருமையா சொல்லலாம். நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது, வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறது மத்திய பாஜக அரசாங்கம். இதற்காக உங்கள் சார்பாகவும் நமது சேனல் சார்பாகவும் நாரதன் மீடியா சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.